ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு சேனலுக்கு நான் வந்து இன்ட்ரோ கொடுறா. இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. இனிமேட்டு இவனும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போகிறதுக்கு வருவான். ஆமாம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாஞ்சோறு மாதிரி செய்ய போகிறோம் 2 பேரும் சேர்ந்து. வீட்டில் வந்து வெட்டியாக இருந்து கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. சரி, அதனால் கூட்டாஞ்சோறு மாதிரி செய்யலான்ட்டு ஒரு பிளான். எங்கடா உனக்கு போர் அடிச்சது? கேம் தான்டா விளையாடிருந்த நீ. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, போரை ஏமாத்துறான் அப்படிதான் சொல்லி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரோடு போயிட்டு ஷாப்பிங் பண்ண போகிறோம். என்ன எதுனா ஒரு நல்ல ஏதாவது ஐடியா. ரூபாய்க்கு கறி, ஒரு 10 ரூபாய்க்கு கறி மசாலா, அதுதானே வாங்க போகிறோம். வா போகலாம். ஹெல்மெட் போடாமல் போகிறோன்ட்டு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம வந்து ஊர் உள்ள தான் போக போகிறோம், மெயின் ரோடு போக போகிறது கிடையாது. அதான் ஸ்லோவாக 10லேயே தான் போக போகிறோம். வேலை 10 மேலே பொண்ணை அடிப்பேன். வேலை ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் முதல்ல நான் அடிப்பேன். என்னடா திடீர்னு வெயில், சரியான வெயில். என்ன கடைக்கு போகிறோம்? என்ன வாங்கலாம்? சிக்கன் வாங்கலாமா? நம்ம அடுப்பு இதெல்லாம் ரெடி பண்ணவே இல்லை. வாங்கி வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம்டா. அதுதான் அடுப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துருக்கலாம்டா. அடுப்பே ரெடி பண்ண மாட்டோம். என்னடா 2 செங்கலை வச்சா ரெடி ஆகிட போகுது அடுப்பு. எல்லாரும் தொழுவி போயிட்டுருக்காங்க. காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கறி கடை கூட இல்லை, எல்லாம் தொழுவ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமைல அப்போ எங்கே வாங்குறது? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருக்கலாம் போல. நம்ம காய்ஸ், இங்கே வந்தோம், கடை எதுவும் இல்லை. அதனால் அப்படியே ஜூஸ் குடிக்கலான்ட்டு ஒரு ஜூஸ் கல்ல நின்று ஜூஸ் குடிச்சுன்னு இருக்கோம். இவன் என்ன குடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ, நான் வந்து பாதாம். சரியான வெயில். காய்ஸ், எப்படியும் நாங்கள் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் வந்து கொட்டுறோம். மிளகாத்தூளோட இது என்ன சொல்லுது? சிக்கன் ஃப்ரை மசாலா. சிக்கன் ஃப்ரை மசாலா. 65 மசாலா. 65. நான் கொஞ்சம் சாப்பிடுவேண்ணா. இது கொஞ்சம் உள்ள போட்ட நல்லா இருக்குமா? ஒரு ரூபா கறிக்கு இது ஃபுல்லாக கொட்டணும்ண்ணா. ஜூஸ் ஒன்று இருக்குது. ஜூஸ் வெயிலுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் இது, அதனால் லைட்டாக ஜூஸும் தனியாக வாங்கியிருக்கோம். பெரிய ஓட்டையாக போட்டோம். அதில் நல்லா காரம் எரிஞ்சிட போகுதுடா. மாங்காடா, மாங்காய் எடுத்துகிட்டு வந்து போட்டு சாப்பிடலாம். மாங்காய் உங்கள் வீட்டு மேலே இருக்குது. இப்போ பார்க்கலாம் பாரு டீ. இது வந்து கலருக்காக. என்னடா அது ரெட் கலரில் கேட்டேன். ரெட் கலரில் உண்மையாக ரெட் கலரில் வர மாதிரி குத்துட்டான் அந்த ஆள். போதும். ஒரிஜினல் தானா தெரியலையே. ஒரிஜினலாக இல்லை பறவைக்கு போகிற அதாவது இதான்னு தெரியலையே. அது என்னது இது? கேசரி இது பவுடர் தானா? இது வந்து ஒரிஜினல் கேசரி பவுடர். கொஞ்சம் உப்பு அப்படியே போட்டு ஒரு கலரணும்னு வச்சுக்கோங்களா. அருமையான. இது பேர் என்னடா செய்கிறோம்? 65 சிக்கன் 65 ரெடி. கொஞ்ச நேரம் வெயிலில் போயிட்டு வந்தாலே மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே எல்லாம் போகணும். என்ன போகணும்? மசாலாலாம் உள்ளே போகணும்டா. உள்ளே போகும். அதனால தான் இப்பயே ஸ்டவ் வைக்கிறதுக்கு முன்னாடி பற்ற வச்சுட்டு நல்லா ஊறணும். அப்போலாம் நல்லா ஊறணும். லைட்டாக ஜூஸ் ஊற்றிக்கலாமா? ஏன் ஊறுறதுக்கா? ஐயோ, ஒரு முட்டை வச்சு ஊற்றுலாம் பாரு. முட்டை வாங்கிட்டு வர மாதிரி போகிறா. இதுடா லெமனும் வாங்கிட்டு வந்துருவா. லெமனு ஒரு முட்டை வாங்கிட்டு வரியா? இப்போவா? போ. நானும் அப்படியே செய்யலாம். லெமனும் முட்டையும் கிடையாதுங்க நமக்கு. எனக்கு உனக்கா? நமக்கா எல்லாத்துக்கும் சாப்பிட்டு வரும். கடை பார்த்தீங்கன்னா பெரிய கடை ஒன்று எடுத்துருக்கோம். பெரிய கடை இருக்கலே பெரிய கடை. கடாவா? கெடாவா? கடாயோ கிடாரியா? போதும். காய்ஸ், நம்ம சேனல் யாராவது புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அச்சா பாய். உப்பு
மச்சான் மஜா மஜா. நாக்கு ஊறுதுங்க. போதும். எங்கே பற்ற வைக்க போகிறோம்? இதோ இங்கே கிளாஸ் இருக்கு போகிறாங்க. இங்கேயா? ஆமாம். நான் இங்கத்துலையாடா இல்லை இங்கே வச்சிடலாமா? நாய்க்கு குடிக்கலான்னு தண்ணி வச்சுக்கிறாங்க. அதில் தான் கைக்குள்ள இந்த நாய் கேட்குறது. இங்கே பாரு, நீ கல்லை வச்சு வாட்டர் பாட்டிலு கல் வைக்கலாம். கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு அடுப்பு ஒன்று செட் பண்ண போகிறோம். அடுப்பு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விறகு எடுத்துகிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய விறகாடா? என்ன பண்ணுறது? டேய் வெய்யாண்ணா கேச்சு. ஏய், இன்னும் நம்ம கல் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோதானா கல்? அவ்வளோதான். இவ்வளோதானா? அவ்வளோதான். பின்னாடி இவ்வளோ இதுக்கு சின்ன சுத்து தான் அங்கே பேர். அவ்வளோதான். சாஞ்சிரு. அது பின்னாடி ஒரு கல் வைக்கணும்டா. அதெல்லாம் சாயாதுடா. இதோ இங்கே நம்ம செஞ்சு முச்ச பிறகு கீழே கீழே கொட்டிடுச்சுன்னா அவ்வளோதான். முட்டு கொடுக்க ஒன்று இருந்தால் போதும். அவ்வளோதான்டா. இதான் எங்கள் அடுப்பு. அவ்வளோதான். இது பேர் அவ்வளோதான். அவ்வளோதான் செய்யும். யாய் வந்துடு. இதான் விறகு. ஐயோ வா, எவ்வளோ போஸ் கொடுத்துட்டேன். ரா வரவுக்கு மேலே நம்மக்கிட்ட பேசவே கிடையாது, வீச்சு தான். அடுப்போட வரகு பெருசாக இருக்கு. பேசினே போயிட்டு அங்கே நம்ம உட்காரோம்ல, அது கீழே வத்தி பெட்டி இருக்கும். எடுத்துனோம். வத்திக்கு பெட்டி நிஜமா அங்கே இருக்காடா? வத்தி பெட்டி வாங்கலை, இங்கே ஒரு இடத்துல கிடக்குதுன்னா. இங்கே பார்த்தீங்களா நம்ம பைக்கு? இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோமோ. இப்போயே நாக்கு தள்ளுது வெயிலில். கைஸ், நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. நைட் ஆனால் நாங்கள் இங்கே தான் கேம் விளாடுவோம் உட்காந்து. பாருங்க, இந்த இடத்துல தான் உட்காந்து கேம் விளாடுவோம். என்னடா ஒரே சர்க்கு பட்டலாக இருக்குது. இந்த வத்தி பெட்டியா? யாரா வர? இத்தனை பேர், இத்தனை வட்டி இங்கே இருக்கு. ஏதோ கைஸ், ஒன்று தாண்டா இருக்கு. இந்த சைடு எங்கே இருக்குது? ஏய், அந்த சைடு இல்லைடா. அந்த சைடுயா? இங்கே எங்கேயாவது இருக்கா? எங்கடா? இல்லை, ஒரு ரூபா வத்தி புட்டி வாங்க வக்கில்லாமல் இங்கே ரோட்டில் தேடின்னு இருக்கிறேன். ஒன்று தாண்டா இருக்கு. ஒரு குச்சி இல்லை, ஒரு டப்பா குச்சி ஒரு 20 இருக்கும். இரு வரேன். இதுக்கப்புறம் ரியாஸ் உன்னோட திறமை தான் பற்ற வைக்கிறதும். கட்டை குச்சி சின்ன ஏரியா ஆரம்பிச்சிடும். நீ சம்பவம் இருக்கு. ஜெஸ் எவ்வளோ நேரம்டாவா அது கொதிக்கிறதுக்கு? கொதிச்சு ஃப்ரையாக வர்றதுக்கு? 10 நிமிஷம்டா. 10 நிமிஷம் நல்லா எரிஞ்சா போதுமா? 1/4 மணி நேரம். மே மாதம் வெயில் கொளுத்துது. ஜெஸே, பேசாமல் இது ஒன்று தைச்சி போட்டுக்கிறியா? கல்யாண பத்திரிகை கீழே கிடந்தது. எவ்வளோ கொளுத்திருப்போம். சார் பேங்க் என் பண்ணல போகிறாங்கடா. பிளாஸ்டிக் கொடுத்துருவோம். பிளாஸ்டிக்
நம்ம லைட்டாக ஜூஸ் குடிப்போம். ஏய் ஜூஸ் கொஞ்சோன்னு குடி, கொஞ்சோன்னு குடிக்கிறேன். ஏன் குச்சா சத்து ஏய் பொங்குதுடா. சில்னஸ் போயிடுச்சுன்னா வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்குது. போதும் போதும் காய்ஸ். இங்கே அடுப்பு எரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அடுப்பு எரிஞ்சு நாங்கள் பொரிச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். எப்படியும் ரொம்ப நேரம் ஆகிடும், இல்லாட்டி பொரிக்கும் போது கண்டினியூ பண்ணுறோம். இங்கே அடுப்பே எரியறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. நான் போய்ட்டு அடுப்பை எரிய வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் வந்து விறகு எடுத்து பற்ற வச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இங்கே பாருங்க. ஹலோ ஏன் சின்ன கடாயில் பத்துமாடா? சின்ன பத்தும் பத்தும்ல? பத்தும். ஹலோ இதோ இங்கே தான் வெளியே தான் இருக்கேன். எங்கேயோ தின்னு போல. நான் தான் சாப்பிட போகிறேன். போகடா கூட்டாஞ்சோறு செய்கிறோம், போடா செய்கிறோம். அப்படியே போடா வடை வச்சு செய்ய போகிறேன். பகடா சூடாக ஆயிடுச்சா பாரு. ஏன் அடையிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுடா. எதில்? ஏன் என்னதுல இது வெள்ளையா? தட்டு கழுவிட்டா போயிட போகுது. என்ன ஆயிடுச்சு இப்போ தட்டுனால? ஆ ஊத்துறா. என்னதுடா அது? ஏதோ கலராக இருக்கு. இதுடா அது. இந்த இதில் எரிஞ்சு போயிடுச்சுன்னா வெள்ளையாக ஒன்று வரும் பார்த்து. போதும்ல என்ன? போதும்மா, நீ ஏன்ட்ட கேட்குறியாடா? நீ தான்டா செய்யப்படுற. கேஸ் பக்காவாக எரியுது. ஸோ வா வேற நாய் வேற பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கு. ஏய் வரும். கேஸ் எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி. சோத்துக்கு வழி இல்லைடா, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிற. சாப்பாடு கிடச்சிருச்சா? சைடிஷ் நமக்கு வந்து இப்போ செஞ்சுன்னு இருக்கோம். சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டு கடை கவுத்தி விட்டுறாரா? நான் ஏதோ வீடியோ வச்சிருக்கிறேன், நீ கவுத்துனாலும் கவுத்திடுவேன். ஏய் கரண்ட் எத்தனோடா வீட்டில் போயிட்டு? அருமையான சுவையான 665. ஏய் பாத்ரா, என்னடா இது? ஏதோ கொத்தா இருக்கு. கொத்தா இருக்கா? இதை பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள். நான் சொல்கிறான் பாருங்க. அப்போ எடு சாப்பிடலாம். ஒரு மாதிரி காளான் வாசனை வருது. காளானா? ஏய் நான் அது ஒரே ஒரு குச்சி தான் போட்டேன். அதுவும் 1 செகண்ட் தான் உள்ளே இருந்தது. அதுக்கு நீ எடுத்துட்டேன். நல்லா கோயி அது நல்லா எரிய வைடா. எரிய விட எனக்கு இன்னும் நான் ஊதி வேணா விட்றேன். போதும் நீ எரிய வச்சு. அடிக்கிற அனல்ல நம்ம இங்கே உட்காந்து அனலில் உட்காந்து குளிர் காஞ்சின்னு இருக்கோம். வர்றா எதமா இருக்குடா? எதமா இருக்கா? கடாயில் ஏறி உட்காந்துக்கிறியா? குச்சி ஏய் குச்சி தூக்கி உள்ள போட்டுறாத, குச்சி வைக்கிறேன்ட்டு. ஏய் நாத்திரி மாடி பண்ணா ஒரு காணு செடி வந்துருந்தது அந்த இந்த செடியில, அது பிச்சு கடாய்க்குள்ள போட்டாண்டி. பேத்ரானா அவளுக்கே தெரியல. அது விஷமா இது. விஷமாண்டா. அது என்ன காளான் தெரியுமா? விஷ காளான். வர சாம்பார் அந்த மசாலா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. உருளைக்கிழங்கு போட்டு குத்துட்டாங்களா நமக்கு?
அப்புறம் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. அது ஈரல்டா. ஏய் நீ அப்படி எண்ணெய் எடுத்துட்டு வந்து இப்படி தட்டாத, மண்டியில் ஊற்றிடும். சாத்திருவாது என்னோட வேர்வை உன் கையில். அது பட்டுருச்சுன்னா சொல்கிறேன். ஏய் நான் நல்லா தான் பண்ணுறோம். வாயா மூடு. ஏய் நம்ம 50 ரூபாய் கறி வாங்கியிருக்கலாம்டா. ஏன் 100 ரூபா கறி வாங்கி சாட முடியலண்ணா. நான் சாப்பிட்றேன் விடு. பிரியாணி எனக்கு பாதி வேணும். பிரியாணிலாம் கேட்காத. காய்ஸ் எப்படியோ கொஞ்ச நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். காய்ஸ் எப்படியோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இது என்ன நாள்ரா? ஃப்ரைடேவா? ஃப்ரைடே ஸ்பெஷல். இதுடா மீதி. மண்டை ஃபுல்லாக வேர்க்குது. ஏய் கையை உள்ள விட்டுருக்க போறடா. இதெல்லாம் அவ்வளோ விட மாட்டேன். இப்படி துவச்சிக்கிட்டே நீ கையை உள்ள விட்டுருப்ப தெரியுமா? இதெல்லாம் விட மாட்டேன். அது எப்படி விடுவேன்? கட்டா போட்டப்ப இவ்வளோ போராடி. சரி ஓகே விடு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெடியே. நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு சொல்லாதடா. சூப்பர். மஜாவாது. முறுமுறுன்னு பொறிச்சு தரேன்னா மறுமணம் தான் போச்சு. எங்கடா சவுண்டு வரல முறுமுறுன்னு? போதும். அது மறுமணம் போச்சு. நான் அப்போ நான் தெரிஞ்சு இது கல்லீரல் முறுமுறில் இருக்கும். கல்லீரலா வெறும் ஈரலா? கல் மாதிரி இருக்கும்டா அது. இந்தா நீ சாயில் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வறுவறுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொழி விட்றா. எண்ணெய் லைட்டாக வடிகட்டணும். நாடா. லைட்டாக மறுவலா இல்லை. காரமும் கம்மியாக இருக்குமே இதுடா. ஆனால் எவ்வளோ காரம் போட்டேன். காய்ஸ் அப்படியே ஒரு வழியாக நாங்கள் வந்து ஃபுல்லாக பொரித்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட போகிறோம். பிரியாணி இருக்குது. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. இது என்னோட உப்பு அந்த பக்கம் வை. இடம் இருக்கு. கொட்டு உட்காரத்துலேயே கொட்டு. இதாக போய் உங்கள் வீட்டில் போய் மூஞ்சி கல்யாணம் பண்ணலாம். ஏண்டா எரியுதா? நான் சாப்பிட்டு நினைக்கிறேன் வந்துடு. காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலில் மட்டும் அடிக்கடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ வந்து லைட்டாக விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாண்டே விளாக் பண்ணுறது எல்லாம் நம்ம யூடியூப்பில் வந்து எல்லா வீடியோவுமே வரும். ஃபன்னான வீடியோஸ்லாம் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போட்டு ஒரு லைக் மேலே பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.